ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜேஸ்வரியை ஆட்டத்தை அடக்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி, அதுக்கப்புறம் விஜய், அன்னபூரணி அம்மா இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து ராஜேஸ்வரி அடக்க போகிறாங்க. அதாவது நம்ம மல்லி வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, விஜய் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, தேடி கண்டுபிடிச்சி வேணும்னே அந்த வேலையை வந்து எப்படியாவது அவங்கள வேலை செய்ய விடாம பண்ணணும் அப்படின்ற மாரி தான் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, மிகப்பெரிய அளவுல வந்து அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது, நம்ம விஜய்க்கும் சரி, மல்லிக்கும் சரி பயங்கரமான கோவம் வருது. இதை இப்படியே விட்டா நம்மளுடைய நிலைமை எப்படி போகும்? நம்ம எந்த வேலைக்கு போனாலும், அங்க வந்து வந்து தடுத்து எல்லாத்தையும் வந்து நம்மள செய்ய விடாம பண்ணா, அப்ப நம்ம என்னதான் பண்றது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம மல்லி ஆரம்பிச்சுட்டாங்க யோசிக்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த யோசனைக்கு அன்னபூரணி அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. அதாவது இவ வந்து நல்லா இருந்தா மட்டும் தானே நம்ம எங்க போறோமோ அங்க எல்லாமே வந்து நம்மள தடுத்து நிப்பாட்டி, அது நமக்கு வந்து யூஸ் பண்ணாத மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால இவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி செய்யணும். ஆனா பெரிய ஆபத்து இல்லனாலும் ஒரு ஆபத்து வர மாரி செஞ்சா மட்டும் தான் இவ வந்து கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலையில செட்டில் ஆயிட்டோம்னா, அது அப்படியே செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம ராஜேஸ்வரிய போயிட்டு நேர்லயே வார்ன் பண்ணிட்டு, கன்னத்திலேயே பலான்னு அடிச்சு, இனிமேலும் எங்க வழியில நீ குறுக்கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஸோ வரப்போறாங்க. ஆனா அதையும் மீறி ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும், நம்ம மல்லியையும், விஜயையும் என்ன பண்ணதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ புது இன்டர்வியூவும் வந்து கெடுத்துட்டு, உன்னை வந்து வேலையிலேருந்தே டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துன்னு வந்து விஜய் கிட்ட கொடுத்து, விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பயங்கர சோகத்தோட தான் வீட்டுக்கு வராங்க. ஸோ இவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம மல்லியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது, ராஜேஸ்வரியோட ஆட்டத்தை எப்படி அடக்குறாங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.